இந்த நாளின் தியானத்துக்காக அப்போஸ்தல நடபடிகள் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு தடவை கூட வாசிங்க. எல்லாரும் உங்க பைபிள் கையில் எடுங்க. 204வது பக்கம். எடுத்தீங்களா? எடுத்தீங்களா? நாம சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது ஒரு தடவை வாசிங்க. நான் இந்த தேசத்தை ஒரு காலத்திலையும் மறக்க மாட்டேன். ஏன் மறக்க மாட்டேன்னா, நான் எத்தனை இடங்களில் போயிருக்கிறேன். உங்களை மாதிரி உற்சாகம் உள்ளவர்களை நான் வேற எங்கேயுமே பார்த்ததில்லை. அவ்வளோ உற்சாகமாக இருக்கிறீர்கள். எனக்கு தெரியல இந்த கரெக்டாக இந்த இடத்துக்கு பேர் என்ன? தாளைக்கமலையா, செம்முதலா? இங்கே உள்ள சகோதரர்கள் எல்லாம் மாவிடா பிராணிகளாக இருக்குது. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல சகோதரர்கள். கர்த்தர் நல்லவர். உங்கள் எல்லாரையும் காண்பது சந்தோஷம். ஒரு தடவை வாசிச்சுட்டு தியானத்தை தொடங்கலாம். வாசிக்கலாம். அப்பொழுது எனக்கு உண்மையில் பேச கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நாளைக்கு இயேசு விடுவிக்கிறார்ல பேசணும். செவ்வாய்க்கிழமை இளஞ்சரையில் பேசணும். புதன் வியாழன் கல்லடி மாமுடி யோகா சபையில் பேசணும். வெள்ளி சனி ஞாயிறு வள்ளியூர் கன்வென்ஷனில் பேசணும். காலையில் நான் அந்த கேபிள் மைக்கு கையில் எடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கர்த்தர் நம்மை நடத்துவார். எல்லாரும் நான் சொல்கிறது போல சொல்லணும்னு அந்த சகோதரிகள் பேசாதுங்கன்னு பேசாதுங்க. சகோதரர்கள் சொல்லுங்க. அந்த பார்த்தீங்களா? யாருக்காவது கேட்டா அத்தான் பேசுனது கேட்டா சொல்லுங்க. அந்த ஒரு தடவை சொல்லுங்க. அந்த வீட்டில் நம்மளே தீர்மானம் பண்ணிட்டு வரீங்களோ, அந்த பிரசங்கர் தலைவுத்தனம் நின்னாலும் வாதர விடான்னு சொல்லுங்க. அந்த நல்ல கல்லு அடகா மீதி அத்தனை பேரும் உயிர்ப்பிக்கப்படுவா, ஒரு ஆத்மா உயிர் இழந்தாலும் பரவாயில்லை. பிடிச்சு ஒரு சேர்ல ஒன்று உட்கார வைங்க. நான் வந்து ஜெபம் பண்ணலாம். அங்கே இருக்கணும் முடியறது வரை. அவரை கிளீனா பார்த்துக்கிடணும். முடியறது வரை இருக்காரான்னு. இடையில ஏதாவது ஏவுதல் வந்து எழுச்சு போகணும். அங்கே இருக்கணும் 10 மணி வரை. வாதரப்படான இனி நான் மட்டும்தான் வாதரப்பேன். சரி சொல்லுங்க. அந்த சரி சொல்லுங்க. அந்த கயிறுகளை அறுத்து விடுங்கள்.
ஒரு தடவை சொல்லுங்க, அந்த கயிறுகளை அறுத்து விடுங்கள். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடுங்க. அத்தனை பேரு கண்ணை மூடி வாயை திறந்து பரலோகத்தின் தெய்வத்தை நோக்கி பாருங்க. எல்லாரும் ஜெபிங்க. இந்த கடைசி ராத்திரியோட எல்லா கயரும் ஆவியானவர் அறுத்து எறியட்டும். நல்ல கை தட்டி, நல்ல வாயை திற, நல்ல சத்தம் உயர்த்தி. ஊடபதல் பிரௌடபதல் கந்தல் கபாரபா ரியாந்தரப சத்தரபபபபா ரீதல் கபரபலபரபலபா ரேலந்தரபலபரபலப ரியாந்தரபலபா. இருக்கிற இடத்துல கை தட்டி சத்தம் உயர்த்தி வாய் திறந்து ஆவியில நிரம்புங்க. கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் ஒருமித்து ஜபிக்கும்போ, அபிஷேகம் உள்ளவர்கள் ஒருமித்து ஆவியில நிரம்பும்போ எல்லா கயிறுகளும் வெட்டப்படுகிறது. ஒருவேளை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்த கயரா இருக்கலாம். ஒருவேளை உங்க குடும்ப வாழ்க்கையில விழுந்த கயரா இருக்கலாம். ஒருவேளை உங்க விசுவாச வாழ்க்கையில விழுந்த கயரா இருக்கலாம். ஒருவேளை உங்க எதிர்கால வாழ்க்கையில விழுந்த கயரா இருக்கலாம். இப்பொழுது அறுத்தி எறியப்படுகிறது. 2 நிமிஷம் அத்தனை பேரும் அந்நிய பாஷை பேசணும். உடந்தர கந்தரா ரியாந்தர கந்தரா அல்பந்தரா ரிபத்தரா பிரௌடல் கபாரபா ரியாந்தர பலபரபா ரிஹந்தர பலபா. கிருபை பாயுது. நல்ல ஆவியில போராடுங்க. நெடுநாளாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சோதனை அறுத்தி எறியப்படுகிறது. நெடுநாளா அனுபவிக்கிற ஒரு பலவீனம் அறுத்தி எறியப்படுகிறது. நெடுநாளா அனுபவிக்கிற ஒரு பிரச்சனை அறுத்தி எறியப்படுகிறது. இந்த கூட்டம் முடியும் பொழுது ஆவியானவர் தருகிற சுதந்திரத்தை அத்தனை பேரும் அனுபவிக்க போகிறீர்கள். இந்த மைதான மொத்த அபிஷேகம் உடப சக்கரபா ரியாந்தர சந்தரா ரிபந்த பத்தாரா அல்ஹந்தரா ரியாந்தர பலபா. ஊடபரந்தர வைடபரந்தர பிரௌடபரந்தர வைடல் கமனா அந்தரந்தர ஆதரந்த சந்தராதியா அல்பந்தராதியா உடந்தராதியா அல்ஹத்தராதியா பிரௌடபத்தராதியா. எல்லா பக்கம் அபிஷேகம் இருக்கிற இடத்துல கண்ணா மூடி பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு பலத்த வல்லமை உங்க மேல வந்து விழுகிறது. சிலர் மேல எண்ணெய் பூசப்படுகிறது, சிலர் மேல அக்கினி போடப்படுகிறது, சிலர் மேல தைலம் பூசப்படுகிறது, சிலரை அக்கினி ஆக்குகிறார். நல்ல தகப்பனே, நல்ல மாலை நேரத்துக்காய் உமக்கு நன்றி. நான் உங்களை என் சன்னதியில கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொன்னது போல நீர் எங்களை உம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடும் பேசணும். இந்த தேசத்தோடு பேசணும். இந்த தேசத்தின் ஜனங்களோடு நீர் பேசணும். சகோதரர்கள் சகோதரிகளோடு பேசணும். ஊழியங்களோடு பேசணும். மிகுந்த பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை மட்டும் தந்து ஆண்டவர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய நல்ல கரங்களில் தருகிறோம். இந்த சத்தம் போகிற இடமெல்லாம் தேவ ஆவியானவர் இறங்கி ஆளுகை செய்வீராக. இந்த சத்தமும் பரிசுத்தாவியும் இணைந்து செயல்படுவதாக தாழ்த்துகிறோம். உடைய நல்ல கரங்களில் தருகிறோம். இந்த ஆண்டு 59வது ஆண்டு கன்வென்ஷன் மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாய் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெரிய பர்வதத்தை செருபாபேலுக்கு முன் பெயர்ந்து போக பண்ணினவர் வசனத்தை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எல்லா தடைகளையும் பெயர்ந்து போக பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய நல்ல கரங்களில் தருகிறோம். ஜபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சந்தோஷம் உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல மாலை நேரத்துக்காக மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை காண்பதும் உங்களோடு இருப்பதும் நல்ல சந்தோஷம். நல்ல தேவ பிள்ளைகள், தொடர்ந்து நீங்கள் தெய்வத்துக்காக செயல்படணும், தெய்வ நாமத்துக்காக பயன்படணும். 100% பங்களிப்பு நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காய் செலுத்த வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன தலைப்பாக்கும் இந்த சுவிசேஷ கூட்டங்களில் பேசும்படி ஆவியானவர் என்னுடைய கையில் தந்தது. இந்த கயறுகளை அந்த கயறுகளை அறுத்து விடுங்கள். அந்த தலைப்பை மையப்படுத்தி முதல் மாலை நேரத்தில் பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து, தேவ பிள்ளைகள் விழுவதற்கு வாய்ப்புள்ள பாறை இடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காரியங்களை பார்த்தோம். நேற்றைக்கு மாலை நேரத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில பாறை இடங்கள் உண்டு அப்படின்னு பார்த்து அதிலிருந்து தப்பும்படி மனுஷன் எடுக்கிற மனுஷனுடைய முயற்சிகள், சரீர முயற்சி, கப்பலை லகுவாக்கும்படி சரக்குகளை கடலில் போட்டார்கள், தளவாடங்களை கடலில் போட்டார்கள், சாப்பாடையும் கடலில், கோதுமையும் கடலில் போட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அகப்படுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க தொடங்கணும். சத்துரு தெய்வ பிள்ளைகளுக்கு தூண்டில் போடுவான் அப்படின்னு சொல்லி 10 வகையான தூண்டில்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் போடப்படும்னு சொல்லிட்டு நாம் ஜெபித்து முடித்தோம். 5 வகையான தூண்டில்களை நம்ம தியானித்தோம். நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்கள் சத்தமாக சொல்லணும். 1வது தூண்டில் வியாதி என்கிற தூண்டில். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2வது தூண்டில் இச்சை என்கிற தூண்டில். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். 3வது தூண்டில் பலவித சோதனை என்கிற தூண்டில். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். 4வது தூண்டில் தவறான மனிதர்கள் என்கிற தூண்டில். 5வது தூண்டில் மரண பீதி என்கிற தூண்டில். 5 தூண்டில்களையும் நாம் பார்த்தோம். நம்ம ஒருவேளை தண்ணி அடிக்க மாட்டோம், நம்ம நண்பர்கள் தண்ணி அடிக்கிறவங்களாக இருப்போம். கடைசியில் நம்மளும் யாராக மாறுவோம்? தண்ணி அடிக்கிறவர்களாய் மாறுவோம். பார்த்தீங்களா? தண்ணி அடித்தா ஒரு போல்ட்னஸ், நேர மேடையில் ஏறி வந்துட்டார் ஜுபக்குறிப்போட. கர்த்தர் நல்லவர். கை உயர்த்து ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நம்ம பின்ன அதை விட போல்டா இருக்கனால பிரச்சனை இல்லை. என்ன ஒரு பொறாமையா பாக்குதியா? நல்ல ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அப்போ 5 தூண்டில்கள் போடுவதற்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சு கொண்டோம். இன்னைக்கு மாலை நேரத்தில் அடுத்துள்ள 5 தூண்டில்களை நான் வேகமாக சொல்லுவேன். அதை சொல்லிட்டு பைபிளில் சொல்லி இருக்கிற வகை வகையான கப்பல்களை சொல்லுவேன். சொல்லிட்டு எந்த கயர்களை வெட்டணும், கயர்களை வெட்டும்படி எதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, நேரம் இருக்குமானால் தேகத்தை விட்டு பிரிதல் அந்த வார்த்தையோட நாம் இந்த நாளில் முடித்து கொள்வோம். அப்போது கன்னிகள் அல்லது தூண்டில்கள் 5 சொன்னேன். 6வது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏதாவது ஒரு குற்றம், என்ன தூண்டில்? ஏதாவது ஒரு குற்றம். எப்போவுமே அதில் விழுந்துட்டே இருப்போம். நம்ம எதில் ஹீரோன்னு நினைக்கிறோமோ அதில் தான் நாம் தாக்கப்படுவோம். எதில் நாம் பலவான்னு நினைக்கிறோமோ அதில் தான் நம்ம பலவீனமாக இருப்போம். உதாரணம், சவுல் அரசாட்சியில் வந்த உடனே அவன் எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? என் தேசத்தில் அஞ்ஞானம் பார்க்கிறவர்கள் இருக்கக்கூடாது. அதாக்க அவன் தொடக்கத்தில் எடுத்த தீர்மானம். அவனுடைய வாழ்க்கை முடிவில் பாருங்க, அவன் யாரோட வீட்டில் போய் விழுந்து கிடக்கிறான்? அஞ்சனம் பார்க்கிற ஒரு பெண்மணியுடைய வீட்டில், என்கேதி என்கிற இடத்துல தேடி போய் அங்கே போய் விழுந்து கிடக்கிறான். பார்த்தீங்களா? தொடக்கத்தில் அவன் ஜெயிச்சதே அதுதான். தொடக்கத்தில் அவன் ஜெயிச்சது அதுதான். ஆனால் கடைசியில் அவன் தோற்கடிக்கப்பட்டதும்
அதில் தான். அப்போ ஏதாவது ஒரு குற்றத்தில் நம்ம அகப்பட்டு கொண்டே இருக்கணும். அதாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது, சுற்றிட்டே இருக்கணும். குற்றம், மன்னிப்பு, குற்றம், விழுகை, எழுகை, விழுகை, எழுகை. அதை தாண்டி வேற ஒன்றும் நம்ம யோசிக்க கூடாது. உபவாசத்தை பற்றியோ, ஜபத்தை பற்றியோ, எழுப்புதலை பற்றியோ, தேவ செயல்களை பற்றியோ நம்ம யோசிக்க கூடாது என்பதற்காக ஏதாவது ஒன்று நம்ம வாழ்க்கையில் ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கும். அது 6வது கண்ணி, 6வது தூண்டில். 7 யோவான் 12ஆம் அதிகாரம் 35வது வசனம். யோவான் 12:35. 7வது தூண்டில் இருள் என்கிற தூண்டில். 8வது தூண்டில் அப்போஸ்தலர் 27:15. கடினமான சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை. அப்போஸ்தலர் 27:15. கடினமான சூழ்நிலை. 9வது தூண்டில் 1 கொரிந்தியர் 7:35. காலுக்கு வைக்கப்படும் கண்ணி, காலுக்கு வைக்கப்படும் கண்ணி. 10வது தூண்டில் அப்போஸ்தல நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். பாவம் என்கிற கட்டு. ஒரு நிமிஷம் அத்தனை பேரும் வலது கையை உயர்த்தி பிடிங்க. நம்மளோ நம்ம குடும்பத்தில் யாராவது ஏதாவது தூண்டில்கள் அகப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்தா, சோதனையோ, இச்சையோ, சூழ்நிலையோ, மரண பீதியோ, பயமோ, வியாதியோ எதிலையாவது அகப்பட்டிருந்தா, இப்போ அந்த கண்ணி தெறிக்கும்படி ஒரு நிமிஷம் கை உயர்த்தி வா திறந்து ஜபிங்க, வா திறந்து ஜபிங்க. வானத்தின் கீழ் பூமியின் மேல் இயேசுவின் ரத்தம் இந்த ராத்திரி உங்களுக்காக போராடுகிறது. அத்தனை பேரும் கை உயர்த்தணும். கிருபை பெற்றவர்கள், உங்க வீட்டுக்குள்ள போராடுகிற அந்த குடிப்பழக்கத்தின் ஆவி, உங்க வீட்டுக்குள்ள போராடுகிற அந்த மரண பீதியின் ஆவி, உங்க வீட்டுக்குள்ள போராடுகிற அந்த சந்தேகத்தின் ஆவி இப்பொழுது அறுத்து எறியப்படுகிறது. இது 2 நிமிஷம் கை தட்டி வா திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடபதன பிரௌடபதன ரீகதன கமல்கதன அந்தல்கநாத ரகந்தர பலபா ரேலாந்தரீதரதலப. நல்ல கை தட்டுங்க. இந்த மாலை நேரத்தோட எல்லா கண்ணிகளும் தெறிக்குது. உங்க சிந்தைக்கு விழுந்த கண்ணி, உங்க குடும்பத்துக்கு விழுந்த கண்ணி, உங்க வாழ்க்கைக்கு விழுந்த கண்ணி இப்பொழுது தெறிக்கிறது. ஏன்னா குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. இயேசுவின் நாமத்தில் இந்த மைதானம் முழுக்க மெய்யான விடுதலை. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் மெய்யான விடுதலை. இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி போராட்டத்தை காணாதிருப்பாய் என்று வசனம் சொல்வது போல விடுதலை உண்டாவதாக. ஒருவேளை இனி உன் குடும்பத்துக்கு விடுதலை இல்லைன்னு சாத்தான் சொல்லி இருக்கலாம். அந்த கண்ணியிலிருந்து நீ வெளியே வர முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம். அந்த கடன் பிரச்சனையில உன் குடும்பம் அகப்பட்டு விட்டதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா கண்ணி தரித்தது, கண்ணி தரித்தது. ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டிருக்கும்போ அந்த கண்ணி உடைஞ்சு தரிக்குது. 1-2 பேருக்கு இல்ல, அத்தனை பேருக்கும் விடுதலை. நாளைக்கு அல்ல, இப்பொழுது விடுதலை.
இனி நான் அடுத்து கொஞ்ச நேரம் பைபிள்ல கப்பல் எதை காட்டுகிறது, கப்பல் அப்படின்னு பைபிள்ல சொல்லி இருக்குன்னா அது என்ன என்பதை நாம் கொஞ்ச நேரம் பார்க்க போறோம். ஒன்னாவது, பைபிள்ல கப்பல்னு சொன்னா அது ஒரு தனி மனிதனுடைய விசுவாசம். பைபிள்ல கப்பல்னு சொன்னா என்ன? தனி மனிதனுடைய விசுவாசம். 1 தீமோத்தேயு 1:19. அப்போ பைபிள்ல கப்பல்னா என்ன? ஒரு தனி மனிதனுடைய விசுவாசம். நான் கர்த்தரை மட்டும் நம்புறேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நல்ல உற்சாகமா அல்லேலியா சொல்லுங்க. கை உயர்த்தி அல்லேலியா சொன்னீங்க இல்லையா, உங்க வாழ்க்கைக்கு நேர ஒரு வேளை புயல் வரலாம். உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் கடினமா மாறலாம். வெளிச்சத்தை காணாத நேரங்கள் வரலாம். அந்த நேரத்திலையும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. பைபிள்ல 1வது கப்பல் தனி மனிதனுடைய விசுவாச கப்பல். பிடிச்சிட்டா பிடி விடவே கூடாது. கர்த்தரை பிடிச்சிட்டா பிடி விடவே கூடாது. உபத்திரவமோ, கசப்போ, நன்மையோ, தீமையோ, நிகழ்காரியமோ, வருங்காரியமோ, ஆபத்தோ, வாளோ, வேறெந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பெண்மணி கூட்டத்துக்கு வந்து பயங்கரமா ஆராதிச்சு. சில ஆட்கள் எல்லாம் இந்த அதுக்கு என்ன சொல்லணும், நிஷ்கலங்கமா தெய்வத்தை ஆராதிப்பணும், கபடி இல்லாம தெய்வத்தை ஆராதிப்பணும், இருக்கிற இடத்த மறந்து கை தட்டி தெய்வத்தை ஆராதிப்பணும். இந்த பெண்மணியோட புருஷன் ரட்சிக்கப்படல. அவரு எப்பவும் 100 மில்லியில தான் இருப்பாரு. அவர் எப்பவும் 100 மில்லியில தான் இருப்பார். இந்த பெண்மணி கூட்டத்துக்கு வந்து ஆராதிக்கிறதெல்லாம் ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தான். பார்த்துட்டு இருந்துட்டு நேரே இந்த பெண்மணியோட புருஷன்கிட்ட போய் சொன்னான். அவ அங்க போய் கிடந்து துள்ளலும் உருளக்கவும் உண்டு. அவ அங்க போய் கிடந்து துள்ளலும் உருளக்கம் உண்டு. அதாவது புருஷன் மனைவிக்கு ஒரு அடி கொடுத்தா அவனுக்கு ஒரு சுகம். என்ன அப்படி ஒரு மாதிரி பாக்குதியா? எந்துவா புருஷன் மனைவிக்கு ஒரு அடி கொடுத்தா அவனுக்கு ஒரு சுகம். நேர போய் உள்ளது எல்லாம் இல்லாதது எல்லாம் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டு அங்க கிடந்து துள்ளுதா உருளுதா அப்படின்னு எல்லாம் சொன்னான். அவன் 100 மில்லி போட்டாலும் விவரம் உள்ள 100 மில்லி. தேங்க்யூ வெரி மச். பார்த்தீங்களா எவ்வளவு நல்ல பிள்ளைகள் பார்த்துருக்கீங்களா? நீங்க 1 2 3 4 ஒரு நாள் 4 இது நாள் 8 10 பேர். நேற்று 6 இன்னைக்கு 4 கூடுதல். 2 நாள் கூட கூட்டம் வச்சா இன்னொரு 10 எண்ணம் கூடும். ஒரு அல்லேலியா நல்லா சொல்லுங்க. அவைகளுக்கு எனக்கு நல்லா செட் ஆகும். அதாக ஒரு காரியம். உற்சாகமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சந்தோஷத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சரி, அந்த புருஷன் 100 மில்லி போட்ட புருஷன் தன் நண்பன்கிட்ட சொன்னாய், அவ அப்படி சர்ச்சில் போய் கிடந்து உருண்டு ஆராதிச்சதுனால்தான் தெய்வம் என்ன உயிரோட வச்சிருக்குன்னு. ஹல்லேலூயா. அநேக புருஷா அத்தான் அங்க எங்கேயோ ஒளிச்சுக்கிட்டாரு. புருஷர்களே, என்ன ஒரு முறப்பு. நீங்க உயிரோட இருக்க காரணம் என்ன தெரியுமா? நீங்க எடுத்த ட்ரீட்மெண்ட் அல்ல, நீங்க சாப்பிட்ட உணவல்ல, இந்த சகோதரிகளின் கண்ணீர்.
இவங்க வாயை கட்டி வயரை கட்டி தெய்வ சமூகத்துல வந்து விழுந்து என் புருஷனை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே, என் வீட்டை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே, என் வீட்டுல சமாதானத்தை தாரும் ஆண்டவரே அப்படின்னு தெய்வ சமூகத்துல கூப்பாடு போட்டு ஜபித்த ஜபம் இந்த மாலை நேரம் வர உங்களை உயிரோட வைத்திருக்கிறது. ஒற்றாட்கள் மனைவிய கை நீட்டி அடிக்கப்படாதுன்னு ஒற்றாட்கள் காணுதில்லை எனக்கு. ஒற்றாட்கள் மனைவிய நேரு பழந்து கொண்டீர். கர்த்தர் நல்லவர். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க உற்சாகத்தோட. ஒண்ணு யோசிச்சு பாருங்க. பேசாம இருக்கணும்னா கூட்டம் முடியறது ஒரு வாதப்படாது. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஒண்ணு யோசிச்சு பாருங்க. 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் பூ போல வளர்த்தி இந்த தகப்பமாருக்கு பெண் பிள்ளைன்னா உயிராகும் தெரியுமா? தோல்ல போட்டுட்டு நடப்பணும், ஸ்கூல்ல கொண்டு இறக்கி விடுவனும், ஸ்கூல்ல தூக்கி தோல்ல போட்டு வீட்டுல கொண்டு வருவனும். என் மகள்கிட்ட நான் சொன்னேன், நீ +2 படிக்கிறது வரை நான் எடுக்கலான்னு. எத்தனை வரை? +2 படிக்கிறது வரை எடுக்கலாம். இப்ப நான் எடுத்துட்டு நடந்தா காலு தரையிலோடி இருந்துட்டே வரும். தகப்பன்மாருக்கு பெண் பிள்ளைன்னா உயிராகும். அந்த பெண் பிள்ளைகளை உங்களை நம்பி தந்திருக்கணும். நல்லா உங்க ஊர்ல வந்து 10 வீட்டுல விசாரிச்சிருந்தா இங்க இருக்க பாதி ஆளுகளுக்கு பெண் கட்டி இருக்காது. ஐயா பிரைட் ஐயா, இந்த பாடியை பேக்கில் கொண்டு போடுங்க. இப்ப வருது. ஒரு சேர் போட்டு பேக்கில் கொண்டு உட்கார வைங்க. வெளியே விடப்படாதானே, என்ன கண்டுட்டு தான் போகணும். பாவப்பட்ட ஆளானாலே உட்கார சொன்னது, என்ன கண்டுட்டு போகணும்னு சொல்லியாச்சுல. இதுக்கு மேல நான் இன்னும் என்ன செய்ய? என்ன சுவிசேஷம் பேசண்டாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பின்ன வாழ்க்கை பூரா இவளை கண்டு கண்டு கிடக்கனால நமக்கு டென்ஷன் இல்லை. நம்ம இதெல்லாம் கூலா எடுப்போம். ஒன்று யோசிச்சு பாருங்க. பக்கத்துல 2 வீட்டுல விசாரிச்சிருந்தா நம்மள பாதி ஆட்களுக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்காது. நம்ம முகத்தை கண்ட உடனே நம்மளை நம்பி தந்தணும். எந்த புருஷர்களும் மனைவிகளை கொடுமைப்படுத்தப்படாதுன்னு. என் தமிழ் உங்களுக்கு புரியுது இல்லையா? அவங்க வீட்டுல தங்கங்களை போல இருந்ததாகும். எப்படி இருந்தது? தங்கங்களை போல இருந்தது. நம்ம கையில தந்திருக்கணும். பின்ன சகோதரிமாருக்கு சொல்றேன், கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல புகுந்து விளையாடப்படாதுன்னு. சில ஆளுவா புகுந்த வீடு பாத்தீங்களா? என்ன வீடு? என்ன ஒளிச்சிருந்த ஒரு சிரிப்பு. என்ன வீடு? புகுந்த வீடு. 3 மாசத்துல புகுந்து விளையாடிடுவனும். சரி, அப்ப அப்படியும் இருக்கக்கூடாது, இப்படியும் இருக்கக்கூடாது. அதாவது நம்மளை கல்யாணம் பண்ணின சகோதரிகள் அவங்க வீட்டுல அனுபவிச்ச நன்மை இங்க அனுபவிக்கிற துன்பத்தை நினைச்சு கண்ணீர் விடப்படாதுன்னு. புரியுதா? கண்ணீர். ஒரு சகோதரனா ஆலோசனை சொல்றேன்.
ஒரு சகோதரனா நின்று ஆலோசனை சொல்றேன். நீங்க ஒரு பெண்ணுக வீட்டுல கல்யாணம் பண்ணி போய் 50 வருஷம் நில்லுங்கன்னு சொல்லி உங்களை பிடிச்சு கட்டி கொடுத்திருந்தா போய் ஒரு நாள் நிப்பீங்களா? ஒரு நாள் என்ன ஒரு முறப்பு. ஒரு நாள் நம்மளால இணைஞ்ச முடியாது, இருக்க முடியாது. போவோம், உச்சைக்குள்ள சோற அடிப்போம், உடனே வண்டி எடுப்போம், திரும்பி வந்துடுவோம். ஆனா அவங்க ஆயுச மொத்தம் தியாகம் பண்ணி பின்னால வரணும் இல்லையா? திட்டுவதற்கும் அடிப்பதற்கும் பிரச்சனை பண்ணக்கூடிய அதிகாரம் இருந்தது யாரு? குடும்பங்கள் அன்பா இருக்கணும், இனிமையா இருக்கணும். நம்மளால ஒரு ஆளுக்கு விசுவாசம் கெட்டு போக கூடாது. விசுவாசமாகிய கப்பல். தப்புதான், கன்வென்ஷன்ல இப்படி பேசுனது தப்புதான், பரவாயில்ல. ஆவியான ஒரு தந்ததை பேசாம போக முடியாது. நம்ம பேசாம வேற யாரும் பேசும்? கை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க. ஒண்ணு தனி மனித விசுவாசம் என்கிற கப்பல். இரண்டாவது பைபிள்ல கப்பல் அப்படின்னு என்ன தெரியுமா? குடும்பமாகிய கப்பல். ஒரு குடும்பம், ஒரு கப்பல். நீதிமொழிகளின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் 18வது வசனம், 14வது வசனம். அவள் வியாபார கப்பல். பாத்தீங்களா? ஒரு தனி மனிதனுக்குள்ள ஆண்டவர் போட்டிருக்கிற விசுவாசம் ஒரு கப்பல். அப்புறம் தெய்வம் இணைத்து வைத்த ஒரு குடும்பம் ஒரு கப்பல். குடும்பம் என்கிற கப்பலுக உள்ளே ஆக்கும் புருஷன், குடும்பம் என்கிற கப்பலுக உள்ளே ஆக்கும் மனைவி, குடும்பம் என்கிற கப்பலுக உள்ளே ஆக்கும் பிள்ளைகள். இதுல ஒண்ணு தடுமாறினாலும் கப்பல் கடல்ல என்ன செய்யும்? நீங்க இதை எதிர்பார்த்து வரலையோ? நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தியா? இன்று முதல் நான் உன்னை தனி மனித விசுவாசம் ஒரு கப்பல், ஒரு குடும்பம் ஒரு கப்பல். கப்பல் சமுத்திரத்தில் அங்கடக்கு. புருஷன் பிரச்சனை உண்டாக்கினாலும் கப்பல் ஆடும், மனைவி பிரச்சனை உண்டாக்கினாலும் கப்பல் ஆடும், பிள்ளைகள் பிரச்சனை உண்டாக்கினாலும் கப்பல் ஆடும். பாதிக்கப்படுவது என்ன தெரியுமா? சமாதானத்தோடு கூடிய பயணம். எது பாதிக்கப்படுது? பாதி கப்பல்கள் வருத்தத்தோட போகுது, பாதி கப்பல்கள் இப்ப மூழ்கவா பரவு மூழ்கவான்னு போகுது, பாதி கப்பல்களுக்குள்ள தேவைக்கு மேல பணம் இருக்கு, கொஞ்சம் கூட சமாதானம் இல்லை, பாதி கப்பல்கள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள். இந்த ராத்திரி உங்க குடும்பமாகிய கப்பல் சமாதான கப்பலா மாறணும். ஒரு புருஷன் இறந்து போனப்போ மனைவி கர்ப்பிணி. யோசிச்சு பாருங்க, புருஷன் இறக்கும்போ மனைவி கர்ப்பிணி. ஊருகார எல்லாம் அந்த பெண்மணி கிட்ட சொல்லிச்சுனும் அதை கலைச்சு தள்ளு, வேற கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்தின அந்த பெண்மணி என்ன சொல்லி தெரியுமா? என் புருஷன் இந்த உலகத்துல இருந்ததற்கு அடையாளமா எனக்கு வச்சுட்டு போன ஒன்னே ஒண்ணு இந்த கற்பமாகும், அந்த பிள்ளைய நான் பெற்று வளர்த்துவேன்னு. பெற்றது ஒரு ஆண் பிள்ளை. அடுத்து வேற கல்யாணம் பண்ணாம புருஷனுடைய ஞாபகத்துல இந்த பிள்ளைய தியாகத்தோட அந்த பெண்மணி அண்டி ஆபீஸுக்கு போய் வளர்த்தது. 7ஆம் கிளாஸ்ல படிக்கும் ஒரு நாள் பேக் எடுத்து தோல்ல போட்டுட்டு வீட்டுக்கு படியில இறங்கிட்டு பிள்ளை தாயை பார்த்து சொல்லுது, நான் சாயங்கால ஸ்கூல்ல இருந்து வரும்போ என்ன காணப்படாது, அதுக்கு முன்ன நீ செத்துருக்கணும்னு. எத்தனாம் கிளாஸ்?
வாழ்க்கையை தியாகம் பண்ணாலும் இந்த பிள்ளைக்கு வேண்டி. இப்ப இந்த பிள்ளை தாயை பார்த்து என்ன சொல்லுது? பல வீடுகள்ல பிள்ளைகள் பெற்றோரை மதிக்காதில்லை. ஒரு மொபைல கையில எடுத்தா பின்ன அவங்க எங்க இருக்கணும்னு தெரியல. அவங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், படிக்க வேண்டாம், அவங்களுக்கு ஒண்ணி ஒரு பைக் வேணும், இல்லைன்னா ஒரு கப்பல். தேவையில்லாம பாரத்தை கப்பலுக்குள்ள கொண்டு தள்ளினா குடும்பமாகிய கப்பல் முங்கும். என்ன ஒன்னு ரெண்டு உதாரணம் அல்ல, ஆயிரக்கணக்கில் உதாரணங்கள். ஏற்கனவே மூழ்கடிக்கப்பட்ட குடும்ப கப்பல்கள். அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில விசுவாசம் ஒரு கப்பல், ஒரு குடும்பம் ஒரு கப்பல். 3 கொஞ்சம் பேர் சேர்ந்து தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்படணும் இல்லையா? a group of people, அது ஒரு கப்பல். ஒரு அமைப்பு, அது ஒரு கப்பல். ஒரு 10-25 பேர் ஒருமிச்சு வந்து நம்மளை ஒற்றைக்கு நிற்கும் போராடணும் இல்லையா? அவங்க எல்லாம் சேர்ந்த a society is a ship. அது சமூக கப்பல்னு சொல்லணும். சேர்ந்துட்டா ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு உதாரணத்தை நான் சொல்லித்தாரேன். ஒரு உதாரணம், இது சரியான உதாரணம். ஒரு மனைவி 2 பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை, 3 பேர் சர்ச்சுக்கு வரணும். நல்ல தாழ்மையுள்ள தங்கமான புருஷன். இவங்களை சர்ச்சுக்கு போறதுக்கு எந்த தடையும் பண்றது கிடையாது. இந்த பெண்மணி தன் பிள்ளைகளோட சேர்ந்து 3 பேரும் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு புருஷன் சொல்லணும். அப்ப அவர் சொல்லி இருக்காரு, நீங்க ஞானஸ்நானம் எடுங்க, ஆனா என்ன சர்ச்சுக்கு கூப்பிடப்படாது. அவங்க 3 பேரும் போய் ஞானஸ்நானம் எடுத்தனும். வீட்டுக்கு போனப்போ வேன்ல கட்டி தூங்கி தற்கொலை பண்ணி இருக்காரு. கீழே ஒரு கடிதம், என் மனைவியும் என் பிள்ளைகளும் சர்ச்சுக்கு போய் ஞானஸ்நானம் எடுத்ததுனால அவமானம் தாங்க முடியாம நான் தற்கொலை பண்றேன். எல்லாருக்குமே தெரியும் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்ல. ஆனா எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணி இருக்கு. தேசத்துல 1 மாதம் போராட்டம். எதுக்கு தெரியுமா? பாஸ்டரையும் மனைவியையும் கைது பண்ணணும். ஆதாரம் என்ன? அவர் எழுதின லெட்டர். அதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும்? எல்லாரும் சமரத்துல உட்கார்ந்து இருக்கணும். சமரத்துல பேசக்கு பெரிய பெரிய தலைகள் வருது. இவங்களை அரெஸ்ட் பண்ணாம விடக்கூடாதுன்னு. அந்த நேரம் எனக்கு ஒரு போன் வருது. ஒரு ஊழியர் கூட்டத்துல பேச வரணும். அன்னைக்கு எனக்கு கிளாஸ் உண்டு. அப்ப நான் சொன்னேன், 12:30 இருந்து வேணும்னா நான் பேச வரேன். நான் அவங்க சொன்ன அட்ரஸ்ல மீட்டிங்க்கு பேச போனேன். பேச போனா ஒரு அரிசி குடோனுக்குள்ள வச்சாக்கும் ஊழியர் கூட்டம். நான் அந்த ஊழியர் கூட்டத்தில் பேசக்கு சரியான ஒரு தலைப்போட சப்பாயிண்டோட எழும்பி நிற்கிறேன். எழும்பி நின்ன உடனே ஆவியானவர் என்கிட்ட சொன்னாரு, நீ பேச போகிற வசனம் சங்கீதம் 48:7. நான் திடீர்னு நினைக்கிறேன், அதுக்கு நான் தயாரா வரலையே. நான் எழும்பி நின்ன வாயை திறந்தேன். ஆவியானவர் பேச தொடங்கினாரு. அவர் கீழ்காற்றை அனுப்பி தர்ஷீஷின் கப்பல்களை உடைக்கிறார். பேச பேச அரிசி கூட உள்ள அபிஷேகம் வந்து விழுது. ஆட்கள் பயங்கரம் ஆவியில நிரம்பணும். பயங்கர தேவ செயல். திடீர்னு ஆவியானவர் என் நாம பயன்படுத்தி சொன்னாரு, 24 மணிக்கூருக்குள்ள உனக்கு விரோதமா சங்கம் கூடின கப்பல் உடைஞ்சு தெறிக்க போகுதுன்னு.
நான் ஒண்ணுமே தெரியாம பிரசங்கத்தை பண்ணி முடிச்ச பயங்கர தேவ பிரசன்னம், எல்லாரும் அழுகையோட ஜெபம் பண்ணிச்சணும். அப்புறம் தான் என்கிட்ட இந்த சம்பவத்தை சொல்லணும். என்ன நடந்து தெரியுமா? இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக விசாரணை தொடங்கிச்சு. விசாரணைக்கு ஆதாரமா பயன்படுத்தினது இந்த மனுஷன் எழுதின கடிதம். அப்போ இந்த மனுஷன் எழுதின கடிதத்தை வச்சு விசாரணை நடத்தக்கு போலீஸுக்கு ஒரு கொஸ்டின், இந்த கடிதம் இவர் தானா எழுதினாரு? இந்த கடிதம் இவர் தானா எழுதினாரு? இவர் தானா இந்த கடிதத்தை எழுதினார்னு உறுதிப்படுத்தக்கு இவர் எழுதின வேற ஏதாவது லெட்டரை பார்க்கணும். இவர் எழுதின வேற ஏதாவது லெட்டர் புக்கிலையோ நோட் புக்கிலையோ கணக்கிலையோ ஏதாவது எழுதின ஒன்ன பார்க்கணும். பார்த்துட்டு இந்த கடிதத்தையும் பார்க்கணும். இந்த ரெண்டு ஹேண்ட் ரைட்டிங் ஒண்ணு போல இருக்குன்னா எழுதினது யாரு? இவர். வீட்டுக்குள்ள சர்ச் பண்ணா மனைவியோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு, பிள்ளைகளுடைய ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு, இவருடைய ஹேண்ட் ரைட்டிங் இல்ல. போலீஸ் இவருடைய மனைவிட்ட கேக்குது, அவர் எழுதின ஒரு புக்கும் இல்லையா? அப்ப அந்த பெண்மணி போலீஸ் சொல்லுது, என் புருஷனுக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு. எல்லா பக்கம் விசாரணை நடத்திட்டு ஒரு முடிவுக்கு வந்தனும். எல்லா பக்கம் விசாரிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வந்தனும். இவரு ஸ்கூலுக்கு மோட காணல. ஸ்கூலுக்கு மோடு காணாத ஆளு தெளிவா லெட்டர் எழுதி இருக்கு. டக்கு டக்குன்னு விசாரிச்சனும். விசாரணை மும்முரமாக்குச்சனும். விசாரணை மும்முராக்கினப்போ உண்மையில என்ன தெரியுமா? இவரை அடிச்சு கொண்டு பேன்ல கட்டி தூக்கி போட்டுட்டு கடிதம் எழுதி வச்ச ஆட்கள் பாஸ்டர் அரெஸ்ட் பண்ணக்கு உண்ணாவிரதம் இருக்கணும். இவரை அடிச்சு கொண்டு பேன்ல கட்டி தூக்கி போட்டுட்டு கடிதம் எழுதி வச்சுட்டு பாஸ்டர் ஒரு சாக்காச்சு இல்லையா? பாஸ்டர் அரெஸ்ட் பண்ண உண்ணாவிரதம் இருக்கணும். நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச 24 மணிக்கூருக்குள்ள தர்ஷீஷின் கப்பல் உடைஞ்சு தெரித்தது. இந்த சாயங்காலத்துல தீர்க்க தரிசனமா சொல்றேன், உனக்கு விரோதமா செயல்படுகிற அந்தகார வல்லமைகளை கர்த்தர் உடைக்க போறாருங்க. ஏய் அல்காந்தர கந்தல் கபந்தர ரியாந்தர பிரௌடபத்தனாதியா, உன்னை சபிக்கும்படி, உன்னை அழிக்கும்படி, உன்னை தேசத்துல இராதபடி சங்கம் கூடி போராடுகிற ஆவிகள் இப்ப உடஞ்சு சதறுதுண்டு. 2 நிமிஷம் கை தட்டணும். அத்தனை பேரும் வாய திறக்கணும். ஆவியில நிரம்பணும். அவர் கீழ்காற்றை அனுப்பி தர்ஷீஸ் கப்பல்களை உடைக்கிறார். அந்தூரபதன பிரௌடபத்தனாதன ரேந்தல் கமந்தர் யந்தர அல்ஹந்தர பந்தர ரேந்தூரபல் கபரபலபா ரியந்தர சத்தரபலபா அல்கந்தர பலபரபலபா ரீதல் பிரௌடபரபலபா அல்கமன ஓ குடும்பத்தை அழிக்க, ஓ தலைமுறைகளை அழிக்க, ஓ எதிர்காலத்தை அழிக்க உனக்கு விரோதமா தர்ஷீஷின் கப்பல்கள் ஒருமிச்சு நின்று போராடும்போ ஒரு ஒற்ற காற்றை அனுப்பி அதை சிதறடிக்க, உடைத்து போட அதிகாரம் உள்ள ஒரு தெய்வத்தை நீ ஆராதிக்கிறாய். கொஞ்சம் பேர் உனக்கு விரோதமா இருக்கணும், கொஞ்சம் பேர் உனக்கு எதிராக எழும்பி நிற்கணும், கொஞ்சம் பேர் உனக்கு விரோதமா ஆலோசனை பண்ணணும். அதை பயப்படாத, பரலோகம் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கு. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் அசைக்கப்படுவது இல்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. 2 நிமிஷம் கை தட்டணும். கிருபை பெற்றவர்கள் வாயை திறக்கணும். தெய்வத்தை உயர்த்தணும். கமந்தாரியா ரியாந்தாரியா அல்ஹந்தாரியா ரிபந்தர பத்தரா பிரௌடபந்த பத்தரா உடந்தல் கமந்தாரியா. இயேசுவின் நாமத்தில் வெட்டி ஜெபிக்க அதிகாரம் உள்ளவங்க வெட்டி ஜெபிங்க. உடைச்சு ஜெபிக்க அதிகாரம் உள்ளவங்க உடைச்சு ஜெபிங்க. காட்டி ஜெபிக்க அதிகாரம் உள்ளவங்க ஆவியர்களை காட்டி ஜெபிங்க. ஏய் 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 உரபா ஷகரபா ரியாந்தாரா அவர் 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 தர்ஷ
தர்ஷீஷின் கப்பல்களை ஒரத்த கீழ்காற்றை அனுப்பி இந்த மாலையில உடைக்கிறாருன்னு உனக்கு விரோதமா எழும்பின பூகம்பம் உடையுது, உனக்கு விரோதமா எழும்பின சவால் உடையுது. நல்ல 2 நிமிஷம் ஆவியில பேசுங்க. பிடிக்குது. தெய்வத்தினுடைய அபிஷேகம் பலமா வந்து விழுது, பலமா வந்து விழுது, பலமா வந்து விழுது, பலமா வந்து விழுது. உலகம் மொத்தம் உனக்கு எதிர வந்தாலும் உனக்கு சேதம் வராது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். எப்படி சத்துரு திட்டம் போடுறான்னு நமக்கு தெரியாது. ஒரு சபை உண்டாக்கி அந்த சபையில் 50 ஆள் வந்து, 100 ஆள் வந்து, 150 ஆள் வந்து, 400 ஆள் வந்து ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கணும். ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கும்போது பாஸ்டர் மேடையில நின்று பேசிட்டு நிற்கிறாரு. ஆண்டு விழான்னு சொல்லும் ஒரு சந்தோஷம் தானே. அவரே கடந்த 4 ஆண்டுகளுக்குள்ள கர்த்தர் 400 ஆத்துமாக்களை தந்தாருன்னு பேசிட்டு நிற்கிறாரு. பேசிட்டு நிற்கும் போது எங்க இருந்து ஒரு பெண்மணி ஓடி வந்து ஒரு பிள்ளைய பாஸ்டர் கையில கொடுத்து, பாஸ்டர் கையில கொடுத்து சொல்லிச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இது உங்களுக்கு எனக்கும் பிறந்த பிள்ளை. அவரு பிள்ளைய வாங்கினாரு, ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கினாரு, ஸ்டேஜில் படுக்க வச்சாரு. ஆண்டு விழா கொண்டாட்டத்துக்கு வந்திருந்த அவ்வளவு பேர் இது இவ்வளவு மோசமான மனுஷனான்னு சொல்லி காரி துப்பிட்டு எழும்பி போச்சு. அதுல கொஞ்சம் பேர் பாஸ்டர் அப்படி ஒண்ணும் இல்ல, தேவ மனுஷன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருந்தனும். மீட்டிங் முடிஞ்சு, ஊழியம் பொழிஞ்சு, 4வது ஒரு ஆள், ஒரு பங்கு ஆளும் வளர்த்தக்கு ஒரு பிள்ளை வளர்த்துறாரு பிள்ளை. அடுத்த ஆண்டு விழா கூட்டம், அடுத்த ஆண்டு விழா கூட்டம் நடந்து கொண்டிருக்கும்போ அதே பெண்மணி உள்ளே ஏறி வருது. உடம்பு பூரா குஷ்டரோகம். அந்த பெண்மணி எல்லாருக்கும் முன்ன வச்சு சொல்லிச்சு, பாஸ்டர் என்ன மன்னிச்சுக்கிடுங்க, எனக்கு கொஞ்சம் பைசா தந்தனும், எனக்கு கொஞ்சம் பைசா தந்துட்டு இது உண்மையிலே விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளை, உங்க கையில கொண்டு தந்துட்டு இப்படி சொல்லணும்னு சொல்லிச்சுன்னு எனக்கு பைசா தந்தனும். நான் வாங்கிட்டு பிள்ளைய தந்துட்டு போனேன். அன்னையில இருந்து என் உடம்புல குஷ்டரோகம், என்ன மன்னிச்சுக்கிடுங்க. அடுத்த நாள்ல இருந்து ஊழியம் வளர்ந்து, ஹல்லேலூயா. அவர் 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 கீழ்காற்றை அனுப்பி தர்ஷீசின் கப்பல்களை உடைத்து போடுகிறார். சில நேரம் அவமானங்களை விடுவான் சாத்தான், சில நேரம் பரிகாசங்களை விடுவான் சாத்தான், சில நேரம் நிந்தனைகளை விடுவான் சாத்தான். அது ஒண்ணும் தேவ பிள்ளைகளை சேதப்படுத்துவதில்லை. தர்ஷீசின் கப்பல்கள் உடைஞ்சு தெறிக்க போவது. 2 நிமிஷம் வாயை திறந்து ஆவியில போராடுங்க. அத்தனை பேர் மேலும் இப்பொழுது ஒரு விசேஷ அபிஷேகம். அல்கமன ரிகதன கமகதன கடகந்தன பிரௌடபத்தநாதன உடந்தல் கந்தரபலவா. சத்துருக்கள் ஏகமாய் எழும்பி நிற்கிறார்கள் அப்படின்னு பயப்படுற தேவ பிள்ளையே, ஒரு கீழ்காற்று வருது. தர்ஷீஷின் கப்பல்கள் உடைஞ்சு தெறிக்க போகுது. தெய்வத்தினுடைய அளவற்ற வல்லமை வருகிறது. இருக்கிற இடத்துல கண்ணை மூடி இன்னைக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு பலத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ரிபலபரபலவ சந்தரபலவா உடந்தல் பிரௌடபரபலவா அந்தரபலவா ரேகந்தரபலவா அல்கபரபலவ சத்தரபா ரிகந்தரபா உட பிரௌடபரபா ரிகந்தரபலவா ரேந்தல் கநாதனா ரேலந்தரபலவா. இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவான்.
அப்போ விசுவாசமுள்ள ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு கப்பல், ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கப்பல். சில கப்பல் எல்லாம் போறத பார்த்தா நமக்கே சந்தேகம் வரும். இப்ப மூழ்கக்கா ஒடுக்க மூழ்கக்கான்னு போகும். மூழ்காது. ஏன்னா அடியில இருக்கிறது கர்த்தரின் கை. ஐயோ உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டோம், தப்புதான் தப்புதான். அடியில இருக்கிறது கர்த்தரின் கை. தேவையில்லாம ஒன்றில் நாம் அகப்பட மாட்டோம். ஏன்னா கண்ணிய வெட்டியாச்சு, என் கண்ணிய அறுத்தாச்சுன்னு. ஒரு தனி மனிதனுடைய விசுவாசம் ஒரு கப்பல், அதை பாதுகாப்பா துறைமுகத்தில் கொண்டு போகணும். ஒவ்வொரு குடும்பம் ஒரு கப்பல், அதை பாதுகாப்பா துறைமுகத்தில் கொண்டு போகணும். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்படுகிற வல்லமைகள் ஒரு கப்பல், அது துறைமுகத்தில் போகாது. கீழ்காற்றை அனுப்பி அவர் உடைக்கிறார். நாலாவது, ஒரு சபை ஒரு கப்பல். இந்த தேசத்தில் இருக்கு இல்லையா சபை, பாவத்தில் வாழ்கிற, பாவக்கடல்ல தத்தளிக்கிற, வாழ்க்கைய மொத்தம் சாராயத்திலையும் விபச்சாரத்திலையும் பாவத்திலையும் அழித்து போட்ட மனுஷர்கள் பாதுகாப்பா வந்து ஏறி பரிசுத்தமான வாழ்க்கையில பயணம் செய்யும்படி பரலோகத்தின் தேவன் இந்த தேசத்தில் ஏற்படுத்தின கப்பல் இந்த சபை. ஒரு சபை ஒரு கப்பல். A church is a ship. அல்லேலூயா. சபை எங்க பார்த்து பயணம் செய்ய தெரியுமா? சபை பயணம் செய்கிறது துறைமுகத்தை பார்த்து பயணம் செய்கிறது. அல்லேலூயா. ரொம்ப காலம் இல்லை, இனி ரொம்ப தூரம் இல்லை, இனி துறைமுகம் தெரியுது, துறைமுகம் தெரியுது, துறைமுகம் தெரியுது. நம்பிக்கை உள்ளவங்க வா திறந்து வல்லமையோட கிருபையோட துறைமுகம் தெரிகிறது. கப்பல் என்றால் என்ன? நீங்க ஒருவேளை வாட் இஸ் ஷிப், கப்பல் என்றால் என்னன்னு பார்த்தா அதுக்கு ஒரு சென்டென்ஸ் தான் பதில். என்ன தெரியுமா? பிளஞ்சிங் த்ரூ வாட்டர், தண்ணீரை கிழித்து கொண்டு போகிற ஒன்று. இப்ப தண்ணீர் ஆக்கும் சோதனைன்னு வைங்க, கப்பல் என்ன செய்யும்? தண்ணீரை கிழித்து கொண்டு போகும். அதாக்கும் தேவ சபை தனக்கு முன்ன வருகிற எல்லா போராட்டங்களையும் கிழித்து கொண்டு முன்னேறி போகும். That is the church plunging through water. எந்த தேவ பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, அவங்க வாழ்க்கையில 100 போராட்டம் இருக்கும். எந்த விசுவாச குடும்பங்கள்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு 100 போராட்டம் இருக்கும். எந்த ஊழியர்கள்ட்ட கேளுங்க, அவங்களுக்கு போராட்டம் இருக்கும். ஏன்னா கப்பல் கரையில ஓடாது. கஷ்டம் ஆகி போச்சு. கப்பல் கரையில ஓடாது, கப்பல் கரையில ஓடாது. கப்பலானால் சூழ்நிலைகளை எதிர்கொள்ளணும், கப்பலானால் சூறாவளியை எதிர்கொள்ளணும், கப்பலானால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும். ஆனா கீறிக்கொண்டு ஏறிப்போ, கீறிக்கொண்டு ஏறிப்போ. அதற்கு தேவையான கிருபை, அதற்கு தேவையான வல்லமை, அதற்கு தேவையான அபிஷேகம், அதற்கு தேவையான பலன் ஆண்டவர் தருகிறார். இந்த ஆண்டிலேயும் நீ கிழித்து முன்னேறுகிறாய்.
ராகதன ரிகதன கமகதன கடகத்தனாதன அந்தூரபத்தல பிரௌடபத்தன அந்தல் கமந்தர கந்தர பரபரபரவா ரேல 2 நிமிஷம் கை தட்டணும். நான் பார்க்கிற பயங்கர அபிஷேகம். கண்ணை மூடி கை தட்டுங்க. கிழித்து முன்னேறு. இப்ப இருக்கிற பிரச்சனையை கீறி போ. ராகா பாகா தாரா அல் கந்தர ரியந்தர பாபா பாபா. சமுத்திரம் அப்படின்னு சொன்னாலே என்ன இருக்கும்? அலை இருக்கும், சூறாவளி இருக்கும், போராட்டம் இருக்கும். ஆனா உனக்கு இருக்கிற கிருபை அதை கிழிச்சிட்டு முன்னேறும். உனக்கு இருக்கிற வல்லமை அதை கிழிச்சிட்டு முன்னேறும். உனக்கு இருக்கிற அபிஷேகம் அதை கிழிச்சிட்டு முன்னேறும். ஏன்னா உன் கப்பலில் கர்த்தர் മലയാളത്തിൽ ഒരു പാട്ടുണ്ട്. പരദേശിയായി ഞാൻ പോകുന്നികേ നാദാ. കപ്പൽ അതിലൊരു സെന്റൻസ് என்ன தெரியுமா? കഷ്ടതയും സങ്കടവും മാത്രമാണിന്ധനം. പരദേശിയായി ഞാൻ പാർക്കുന്നികേ നാദാ, എപ്പോഴൻ വീട്ടിൽ ചേരും. ആമയം മാറി ആമോദമേറും നാളെന്നു വന്നിടും. என் மலையாளம் உங்களுக்கு புரியுதா? கஷ்டதையும் சங்கடமும் மாத்திரமான இந்தனம். இந்தனம் தெரியுமா? உனக்கு தெரியாது இல்லையா? நல்ல காலம் எனக்கும் தெரியாது. இந்தனம்னா பெட்ரோல். இந்தனம்னா பெட்ரோல். சொல்றா, நான் கப்பல்ல போயிட்டு இருக்கிறேன், பரதேசியா போறேன். ஏன்னா கப்பலுக்கு பெட்ரோலே கஷ்டவும் சங்கடவும். கஷ்டவும் சங்கடம் வாழ்க்கையில வந்தாதான் கப்பல் கிழிச்சிட்டு முன்னேறி போவோன்னு. கடந்த ஆண்டுல உன் குடும்பம் மூழ்குன்னு சத்துரு சொன்னா மூழ்கிச்சா. அதுக்கு முந்தின ஆண்டுல மூழ்குன்னு சொன்னா மூழ்கிச்சா. ஊழிய மூழ்குன்னு சொன்னா மூழ்கிச்சா. கல்லெடுத்து போட்டா மூழ்கிச்சா. அவமானப்படுத்தினா மூழ்கிச்சா. கிழிச்சு 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 முன்னேறுகிறது. ஏன்னா இது கப்பல். அல்கரந்தர கந்தல் கனாந்தரா யந்தரா. கண்ணை மூடி 2 நிமிஷம் பற்றி பிடிங்க. பாபா 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 ரிக்கா பாபா பாபா பாபா. அடுத்த ஒரு ஆயுசுக்கு தேவையான பெட்ரோல், அடுத்த ஒரு ஆயுசுக்கு தேவையான எரிபொருள் அங்க பின்னால பின்னால அக்கனி விழுது. கண்ணை மூடி பிடி. ராகா ஷாகா தாரா. நடு பகுதியில அபிஷேகம் அபிஷேகம். ரி பாபா 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 ரி அந்தரா பாபா பாபா அல் கமந்த Darababa. ராகதன ரிகதன ரிகதன. உபவாச கூட்டம் என்னது தெரியுமா? எரிபொருள் நிரப்பக்கு. எழுப்புதல் கூட்டம் என்னது தெரியுமா? எரிபொருள் நிரப்பக்கு. கன்வென்ஷன் கூட்டம் என்னது தெரியுமா? எரிபொருள் நிரப்பக்கு. எரிபொருள் நிറச்சிட்டு அடுத்தொரு பயணம் உண்டு. பிஸ்கன்னு எல்லா போராட்டத்தையும் கீறிக்கொண்டு உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உன்னதங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார்.
ரீபல கந்தராதியா. கண்ணை மூடிக்கிடுங்க. 1-2 வசனம் சொல்றேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மர கனியற்று போனாலும், வயலில தானியம் இல்லாவிட்டாலும், கிடையில மாடுகள் தொழுவத்தில் ஆடுகள் இல்லாவிட்டாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனாகிய கர்த்தரன் பலன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உன்னதங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். அடுத்த உயர்வு வருது, அடுத்த கிருபை வருது. யோசிச்சு பாருங்க, ஒன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு தேசத்துல ஒரு டாஸ்மார்க் கடை தொடங்கும்போ எத்தனை வீடுகளுக்கு சமாதானம் போகுது. எத்தனை தாய்மார் பிள்ளைகள் ராத்திரி சாப்பாடு இல்லாம உறங்கணும். எத்தனை வீட்டுல வேக வச்ச உணவு ரோட்டில் கிடக்கு. ஒரு டாஸ்மார்க் ஒரு ஊர்ல தொடங்கும்போ ஒரு 1000 குடும்பத்துக்கு சமாதானம் போகுது. அதே நேரத்தில் ஒரு ஊர்ல ஒரு சபை வந்தா எத்தனை குடும்பங்களுக்கு நிம்மதி இல்ல. இந்த பூமி ஒரு பெருங்கடல். என்ன இந்த பூமி ஒரு பெருங்கடல். ஆசையை நிறைவேற்றக்குன்னு நினைச்சு குதிக்காத. நீ நீந்தி திமிக்கிறதுக்கு வாய்க்குள்ள போய் அருவ. இந்த உலகம் ஒரு பெருங்கடல். ஆனா அந்த கடல்ல இருந்து சிலரை தூக்கி காப்பாற்றுவதற்கு எல்லா பட்டணத்திலையும் சபை என்கிற கப்பல், எல்லா இடங்களையும் சபை என்கிற கப்பல். மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் நடுவில் முழங்கால் நின்று போராடுகிறதுக்கு சபை. இந்த தேசத்துல இந்த சபை இல்லைன்னா எத்தனை சகோதரிகள் விதவைகளாக இருப்பனும், எத்தனை குடும்பத்துல மரணம் நடந்திருக்கும், எத்தனை வீடுகள் சமாதானம் இல்லாம இருந்திருக்கும், எத்தனையோ பெண்மணிகள் இந்த புருஷனோட வாழ முடியாதுன்னு போட்டு தள்ளிட்டு எண்ணெய் ஓடி இருப்பேன் இல்லையா. அதெல்லாம் தடுத்து நிறுத்தினது இந்த கப்பல். தெரியுமா, ஆயிரக்கணக்கில் பட்டணங்கள், ஆயிரக்கணக்கில் கப்பல் என்கிற சபை புறப்பட்டாலும் போய் சேருகிறது ஒரே ஒரு துறைமுகம். ஒரே ஒரு துறைமுகம், ஒரே ஒரு துறைமுகம், ஒரே ஒரு துறைமுகம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு துறைமுகம். நீங்க வலது பக்கத்துல கிளம்புறியா, நான் இடது பக்கத்துல கிளம்புறேன். கொஞ்சம் பேர் முன்னண்டு கிளம்பணும், கொஞ்சம் பேர் பின்னால இருந்து கிளம்பணும். ஆனா நமக்கெல்லாம் நோக்கம் ஒண்ணு, எப்படியாவது கொஞ்சம் பேரை தூக்கி, எப்படியாவது சில குடும்பங்களை தூக்கி, சிலரை மரணத்திலிருந்து தூக்கி, சிலரை நெருப்பிலிருந்து தூக்கி துறைமுகத்துல கொண்டு போகணும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி ஒரு சபை இல்லைன்னா பாதி ஆட்கள் உயிரோட இருந்திருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா. நல்ல ஊழியத்துக்காக கை உயர்த்தி தெய்வத்துக்கு நன்றி செலுத்துங்க. கண்ண மூடி
அவர்களுக்கு பிரயாசம் உண்டு, அவர்களுக்கு கண்விழிப்புண்டு, அவர்களுக்கு பசி பட்டினி அவமானம் எல்லாம் உண்டு. ஆனா நமக்கு பாதுகாப்பான பயணம் உண்டு. அல்லேலூயா. கை உயர்த்தி நன்றி செலுத்துங்க, கை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. ஊழியங்களுக்கு விரோதமாய் ஏவப்படுகிற ஆவிகள் வெட்டப்படுவதாக, ஊழியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற வல்லமைகள் முறிந்து விழுவதாக. கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் ஒருமித்து ஆவியில நிரம்பும்போ அந்தகார வல்லமைகள் வேரோட சாய்கிறது. கப்பல் உள்ளதானா? இப்போ சமுத்திரத்துல தத்தளிச்சிட்டு இருக்கிறீங்களா? கப்பல் உள்ளதானா? அതൊരു பாக்கியம். அலையானாலும் இருளானாலும் சுழல் காற்றானாலும் கர்த்தர் எங்க கப்பல்ல இருக்கிறது வரை நாங்க ஒன்னும் அறியாம பயணம் போல. அப்போ ஒரு தனி மனிதன் ஒரு விசுவாச கப்பல், ஒரு குடும்பம் ஒரு கப்பல், ஒரு தேசத்துல சுவிசேஷத்தை எதிர்க்கிற அமைப்பு ஒரு கப்பல், ஒரு தேசத்துல ஒரு ஊழியம் ஒரு கப்பல். ஊழியம் என்கிற கப்பல் ஒரு நோக்கத்தோட, அது என்ன நோக்கம்? ஒரு துறைமுகத்தை நோக்கி போறோம். உங்க முகத்துல அந்த சந்தோஷம் தெரியல. ஒரு துறைமுகத்தை நோக்கி போறோம்னு சொன்னேன், ஒரு துறைமுகத்தை நோக்கி போறோம்னு சொன்னேன், ஒரு துறைமுகத்தை நோக்கி போறோம்னு சொன்னேன். எனக்கு ஒரு நல்ல மலையாள பாட்டு வருது, மலையாளம் தெரிஞ்சவன் கை தூக்குங்க. ஒரு ஆளு മലയാളം എന്തുവാ നിങ്ങൾ ഈ മലയാളം അറിയാന്നുള്ളവർ കൈ ഉയർത്തിയാട്ടെ. സിസ്റ്റർ മലയാളം തെരിയില്ല? പാസ്റ്റർ അജികുമാറിന് എന്നെ അറിയാമല്ലോ അല്ലേ? അറിയാം. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, உங்களுக்கு பாட தெரியாதுன்னா கை தட்டணும். என்ன? ஏன்னா எனக்கு பாட தெரியாது. நேற்று நான் உங்கள்கிட்ட ஒரு செகண்ட் கேட்டேனா அவங்கள்ட்ட கூட்டம் முடிஞ்சு வந்து என்ன பார்க்க சொன்னேனா? என்ன நீங்களும் என்ன வந்து பார்க்கணும். அங்கே பின்னால் அவரை உட்கார வச்சிருக்கில்லையா? ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. சரி, முடிஞ்ச அளவு பாடி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர் இல்லையா? പാരിലാരും പാടിടാത്ത പാട്ടു നമ്മൾ പാടും, പാരിലാരും പാടിടാത്ത പാട്ടു നമ്മൾ പാടും, പാരിലാരും ചൂടിടാത്ത വടാമുടി ചൂടും, പാരിലാരും ചൂടിടാത്ത വടാമുടി ചൂടും. ജീവന്റെ നാഥനായി ത്യാഗം സഹിച്ചതാൽ സ്നേഹമണവാളനോട് സിയോൻ പുരേ വാഴും. ജീവന്റെ നാഥനായി ത്യാഗം സഹിച്ചതാൽ സ്നേഹമണവാളനോട് സിയോൻ പുരേ വാഴൂ. പ്രത്യാശയോടിതാ വന്നുദിക്കും പൊന്നുഷസെ ഓർക്കും തോറും രമ്യം. പ്രത്യാശയോടിതാ ഭക്തരെന്നുണരുന്നേ, വന്നുദിക്കും പൊന്നുഷസെ ഓർക്കും തോറും രമ്യം. ലക്ഷ്യമെല്ലാം കാണുന്നല്ലോ കർത്തൻ തൻ വരവിൻ, ലക്ഷ്യമെല്ലാം കാണുന്നല്ലോ കർത്തൻ തൻ വരവിൻ. നിത്യമായ രക്ഷയെ തൻ പക്ഷമായി നൽകിയിടും, നിത്യമായ രക്ഷയെ തൻ പക്ഷമായി നൽകിയിടൂ. ലക്ഷത്തിൽ സുന്ദരൻ അക്ഷയനാം രക്ഷകൻ, എത്രയും ക്ഷണത്തിൽ നമ്മെ അക്ഷയരാക്കിയിടൂ. ലക്ഷത്തിൽ സുന്ദരൻ അക്ഷയനാം രക്ഷകൻ, എത്രയും ക്ഷണത്തിൽ നമ്മെ
അക്ഷയരാക്കിയിടോ. പ്രത്യാശയോടിതാ ഭക്തരെന്നുണരുന്നേ. ഓർക്കും തോറും രമ്യം പ്രത്യാശയോടിതാ ഭക്തരെന്നുണരുന്നേ. വന്നുദിക്കും പൊന്നുശസേ ഓർക്കും തോറും രമ്യം. പാരിലാരും പാടിടാത്ത പാട്ടു നമ്മൾ പാടും. പാരിലാരും പാടിടാത്ത പാട്ടു നമ്മൾ. ഊരിലാരും ചൂടിടാത്ത വടാമുടി ചൂടും. ഊരിലാരും ചൂടിടാത്ത വടാമുടി ചൂടും. ജീവന്റെ നാഥനായി ത്യാഗം സഹിച്ചതാൽ സ്നേഹമണവാളനോട് സിയോൻ പുരേ വാഴും. ജീവന്റെ നാഥനായി ത്യാഗം സഹിച്ചതാൽ മണവാളനോട് സിയോൻ പുരേ വാഴും. പ്രത്യാശയോടെ നല്ല കൈ തട്ടുക. വന്നുദിക്കും പൊന്നുശസേ ഓർക്കും തോറും രമ്യം. പ്രത്യാശയോടിതാ വന്നുദിക്കും പൊന്നുശസേ ഓർക്കും തോറും രമ്യം. എണ്ണയുണ്ടോ നിൻ വിളക്കിൽ നീ ഒരുങ്ങിയിട്ടുണ്ടോ? എണ്ണയുണ്ടോ നിൻ വിളക്കിൽ നീ ഒരുങ്ങിയിട്ടുണ്ടോ? നിർമ്മലമാം നീതി വസ്ത്രം നീ ധരിച്ചിട്ടുണ്ടോ? നിർമ്മലമാം നീതി വസ്ത്രം നീ ധരിച്ചിട്ടുണ്ടോ? പ്രിയ സോദരാ നിനക്ക് വേണ്ടി താൻ സഹിച്ച കഷ്ടതയിൽ പങ്കിന്ന് നീ വഹിക്കുന്നുണ്ടോ? പ്രിയ സോദരാ നിനക്ക് വേണ്ടി താൻ സഹിച്ച കഷ്ടതയിൽ പങ്കിന്നു നീ വഹിക്കുന്നുണ്ടോ? പ്രത്യാശയോടിതാ വന്നുദിക്കും പൊന്നുശസേ ഓർക്കും തോറും രമ്യം. പ്രത്യാശയോടിതാ ഭക്തരെന്നുണരുന്നേ. വന്നുദിക്കും പൊന്നുശസേ ഓർക്കും തോറും രമ്യം. വന്നുദിക്കും പൊന്നുശസേ ഓർക്കും തോറും രമ്യം. വന്നുദിക്കും പൊന്നുശസേ ഓർക്കും തോറും രമ്യം. എന്നാ നമ്പിക്കയുള്ള പാടല്ല. ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. உற்சாகத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் யோசிச்சு பார்த்த வேற ஒன்றும் இல்லை. நான் யோசிச்சு பார்த்தது பரலோகத்தை பற்றி பாடும்போது இப்படி இருக்குன்னா அந்த துறைமுகத்தில் போய் சேரும்போது எப்படி இருக்கும். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும்? இப்போ கை தாத்து போடுங்க. கை தாத்து போடுங்க. ஒரு நிமிஷம். எத்தனை பேருக்கு தமிழ் அறியாம்? இப்ப நான் சொன்னது எப்படி உங்களுக்கு புரிஞ்சு? உனக்கு மலையாளம் தெரியாதுன்னு கை தூக்குனியா? மலையாளம் தெரியும், மலையாளத்தில் பாட்டு தெரியாதுன்னா சரி. எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும்? எல்லாரும் தமிழ் தெரியும் இல்லையா? தமிழ்ல ஒரு பாட்டு பாடுவோமா? கை தட்டுவீங்களா? நம்பி பாடலாம் இல்லையா? வழியில கிடக்காதில்லையா? ஐயா ஸ்தோத்தரிப்பேர் ஸ்தோத்தரிப்பேர் இயேசுதேவனை ஸ்தோத்தரிப்பேன். என் ஜீவனுள்ள சீக்கிரமாய் வந்திடுவேன்.
சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் நான். வெகு சீக்கிரமாய் காண்பதினால். இப்ப உங்களுக்கு எல்லாரும் தமிழ் தெரியுது. இப்ப நமக்கு மலையாளத்துல பாடுவோமா? 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 நல்ல இது போல கை தட்டினா மതി. പാടുற കാര്യം നിങ്ങളും ഞങ്ങളും അങ്ങ് ഏറ്റു. വാഴ്ത്തിടുന്നു 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 ഞാൻ. വാഴ്ത്തിടുന്നു 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 ഞാൻ. എൻ രക്ഷകനെ നന്ദിയോടെ വാഴ്ത്തിടുന്നു ഞാൻ. എൻ രക്ഷകനെ നിൻ വരവിൽ മുന്നണിയിൽ നിന്നിടുമേ ഞാൻ. ஒரு பாட்டியம்மா ஒரு மீட்டிங் முடிஞ்ச உடனே என்கிட்ட வந்து ஜெப குறிப்பு சொல்லிச்சு. நான் கேட்டேன், பாட்டியம்மா என்ன ஜெப குறிப்பு? அது பாட்டியம்மா சொல்லிச்சு, பாஸ்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட், பாஸ்டர் பரலோகத்துல தூப்பு வேலைக்காவது எனக்கு கிடைக்க ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்துல என்ன தூப்பு, ஸ்வீப்பர், அங்க அழுக்கு கிடக்கு, அங்க ஒரு தூப்பிடு ஊட்டி விடணும்னா அதுக்காவது என்ன. சில ஆட்கள் சொல்லணும், பரலோகத்துக்கு படியிலையாவது போய் கிடைச்சங்கி கொள்ளாரு. பாட்டுக்காரன் சொல்ற பாத்தீங்களா, எக்காலம் உதும்போ ஃப்ரெண்ட் லைன்ல நான் நிப்பேன்னு. பொறாம பொறாம. அவன் சொல்றான், பரலோகத்துக்கு லிஸ்ட் வாசிக்கும்போ எனக்கு பேரு சொல்லிட்டு தான் அடுத்த பேருக போவாருன்னு. நான் நீங்க அறியாம பாடிட்டேளோன்னு நினைச்சாக நிறுத்த சொன்னது. தொடங்க போறோம். உம்முடைய வருகையில நான் எங்க நிப்பேன் சொல்லுங்க? ஃப்ரண்ட் லைன்ல. மெதுவா எங்க? இப்ப பாருங்க, அவிய சொல்லணும், அவிய நான் தங்கங்கள் எங்க நிப்போம் பாத்தீங்களா? இப்ப நானும் அவியலும் ஃப்ரெண்டு. They understand my English. Thank you very much. നിൻ വരവിൽ മുന്നണിയായി നിന്നിടുമേ ഞാൻ. നിൻ വരവിൽ മുന്നണിയായി നിന്നിടുമേ ഞാൻ. വാഴ്ത്തി വാഴ്ത്തി നിന്നിടുമേ നിൻ വരവിൽ ഞാൻ. വാഴ്ത്തി വാഴ്ത്തി നിന്നിടുമേ നിൻ വരവിൽ ഞാൻ. വാഴ്ത്തിടുന്നു 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 ഞാൻ. സ്തോത്തരിപ്പേൻ സ്തോത്തരിപ്പേൻ യേശുദേവனை. സ്തോത്തരിപ്പേൻ സ്തോത്തരിപ്പേൻ യേശുദേവனை. എൻ ജീവനുള്ള നാட்களெல்லாம் സ്തോത്തരിപ്പേൻ நான். എൻ ജീവനുള്ള നാட்களெல்லாம் സ്തോத்தரிப்பேன். பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள ரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள ரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே. சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே. எல்லா பக்கம் வல்லம வல்லம. கண்ணாடி கை தட்டி வாயை திறந்து பெற்றுக்கோ. தெய்வத்தினுடைய வல்லம உங்க மேல இறங்குது. அத்தனை பேரும் வாயை திறக்கணும், அத்தனை பேரும் கை தட்டணும். ஒரு அசாதாரண அபிஷேகம். இருக்கிற இடத்துல கை தட்டுங்க, சத்தம் உயர்த்துங்க. வல்லமை வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை. கண்ணை மூடி கை தட்டி பெற்றுக்கோ. அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. இருக்கிற இடத்தை மறந்து ரெண்டு கையை தட்டி இயேசு வர போகிறார்.
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் எல்லா பக்கம் அபிஷேகம் கை தட்டி பெற்றுக்கோ, கை தட்டி பெற்றுக்கோ, தைரியத்தோட முன்னேறு. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் பிரச்சனைகளை கிழித்து கொண்டு முன்னேறு, போராட்டங்களை கிழித்து கொண்டு முன்னேறு, வியாதியை கிழித்து கொண்டு முன்னேறு, பலவீனத்தை கிழித்து கொண்டு முன்னேறு, எதிராளியின் திட்டங்களை கிழித்து கொண்டு முன்னேறு. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறோம். ஸ்தோத்தரிப்பேனா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. கையை உயர்த்தி பிடிங்க, சொல்லுங்க. என் தனிப்பட்ட வாழ்க்கையாகிய கப்பல்ல இயேசு உண்டு, என் குடும்பமாகிய கப்பல்ல இயேசு உண்டு, எங்க சபையாகிய கப்பல்ல இயேசு உண்டு. இந்த 3 உறுதியும் உங்களுக்கு இருந்தா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் என்ன பயங்கர அபிஷேகம்! உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், சகோதரா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் பிரச்சனை இல்லாத குடும்பங்களே இல்லை, பிரச்சனை இல்லாத தனிப்பட்ட வாழ்க்கைகளே இல்லை, பிரச்சனை இல்லாத சபைகளே இல்லை. ஏன்? அலை இல்லாத கடல் இல்லை. பிரச்சனை வருதுன்னாலே புரிஞ்சுக்கிடணும், உங்க கப்பல் கடல்ல கிடக்கு. ஒரு பிரச்சனை இல்லைன்னா கரையில கிடக்குன்னு. அவமானங்கள் வருகிற கப்பல் கடல்ல கிடக்கு, நெருக்கடிகள் வருகிற கப்பல் கடல்ல கிடக்கு, துன்பங்கள் வருகிற கப்பல் கடல்ல கிடக்கு, பிரச்சனைகள் வருகிற கப்பல் கடல்ல கிடக்கு. அதனால அலை வரும், புயல் காத்து வரும், இருள் வரும். இதெல்லாம் நம்ம அனுபவிக்கும் போதே நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? இன்னும் தத்தளித்து கொண்டிருக்கிற சிலரை கப்பல்ல ஏற்றணும். இன்னும் தத்தளித்து கொண்டிருக்கிற சிலரை கப்பல்ல ஏற்றணும். என் வாழ்க்கை முடிந்து விட்டது, தற்கொலையை தவிர வேற தீர்வில்லை அப்படின்னு நினைக்கிற சிலரை கப்பல்ல ஏற்றணும். வாழ்க்கை முடிந்து போனதுன்னு நினைக்கிற சிலரை இல்ல, உனக்கு ஒரு சமாதான பயணம் இருக்குன்னு சொல்லி கப்பல்ல ஏற்றணும். எவ்வளவு சீக்கிரமாய் எவ்வளவு பேரை தூக்க முடியுமோ, எவ்வளவு துரிதமாய் எவ்வளவு பேரை தூக்க முடியுமோ அவ்வளவு துரிதமாய். ஒரு நாள் எனக்கு ஒரு போன் வந்து, அது ஒரு விசித்திரமான போன் கால். அதுல பேசின பெண்மணி என்னிடத்துல சொல்லுது, பாஸ்டர், யூடியூப்ல உள்ள நம்பரை பார்த்து நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அந்த பெண்மணி சொல்லுது, எனக்கு 2 பெண் பிள்ளைகள்,
என் புருஷன் என்னன்னு தெரியல, 2 பெண் பிள்ளைகள் பிறந்த பிறகு அவர் நட்பு உறவு எல்லாமே ஆண்களுக்கு கூட. அவர் படுக்கிறதும் வாழ்றதும் செலவு கொடுக்கறது எல்லாம் ஆண்களுக்கு. நானும் என் பிள்ளைகளும் படாத பாடுபட்டு கொண்டிருக்கும்போ ஒரு நாள் நான் செத்து போகணும்னு மனசுல நினைச்சு விஷ பாட்டில கையில வாங்கி வச்சுட்டு ரூமுக்கு கதவை போட்டுட்டு சாகிறது எப்படின்னு யூடியூப்ல தேடினேன். சாகிறது எப்படின்னு யூடியூப்ல தேடினப்போ என கண்ணுக்கு முன்னப்பட்டது பிரேதச்சீலை. இது என்னடா பிரேதச்சீலைன்னு நினைச்சு நான் ஓப்பன் பண்ணினப்போ அது உங்க பிரசங்கம் பாஸ்டர். நான் இன்னைக்கு சாகாம உயிரோடு இருக்க காரணம் அன்னைக்கு நீங்க எங்கேயோ பேசின வசனம். ஹல்லேலூயா. வசனம் ஒரு கயர், என்ன அது உங்க நேர தூக்கி போடப்படுகிறது. அதை பிடிச்சு கப்பல்ல ஏறணும். வசனம் ஒரு கயறு, அது உங்க வாழ்க்கைக்கு நேர போடப்படுகிறது. அதை பிடிச்சு கப்பல்ல ஏறணும். வசனம் ஒரு கயறு, ஜெபம் ஒரு கயறு, அதை பிடிச்சு கப்பல்ல ஏறணும். நாம் பண்ற சுவிசேஷ பிரசங்கம் கப்பல் கிடையாது, நான் ஒத்துக்கிடுறேன். ஆனா நாம் பண்ற சுவிசேஷ பிரசங்கம் என்ன தெரியுமா? கப்பல்ல ஏறுவதற்காக போடப்படுகிற ஒரு கயறு. அதை பிடிச்சாந்து ஏறலாம், அதை பிடிச்சாந்து ஏறலாம், அதை பிடிச்சாந்து ஏறலாம். இந்த கயரை பிடிச்சா, சுவிசேஷத்தின் கயரை, வசனத்தின் கயரை பிடிச்சா எந்த குடும்பமும் கரையேறும். இனி நான் 2 பகுதிகளை கூட தியானிக்கணும். ஒன்று 3 வகை கப்பல்கள். அப்புறம் நாம தியானிக்கப்பட வேண்டியது பிடிக்க வேண்டிய கயர்களும் அறுக்க வேண்டிய கயர்களும். அதை 2ஐயும் சொல்லிட்டு தேகத்தை விட்டு பிரியும் காலத்தை கூட சொல்லி 10 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன்னு ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அங்க இருந்து ஒரு பாட்டியம்மா சொல்லுது 10 நிமிஷமா 10 மணி வரை போட்டுன்னு. ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. சரி, டக்கு டக்குன்னு 3 வகை கப்பல். 1 உடைந்த கப்பல், 2 உறுதிப்பட்ட கப்பல், 3 துறைமுகம் வந்தடைந்த கப்பல். சமுத்திரத்தில் கிடக்கிறது சுவிசேஷ கப்பல் மட்டுமல்ல, இதே கடல்ல தான் கிடக்கு வியாபார கப்பல். இதே கடல்ல தான் எது கிடக்கு? வியாபார கப்பல். இதே கடல்ல தான் கிடக்கு சொகுசு கப்பல். சொகுசு கப்பல் ஏறி உட்கார்ந்தா சீட்டு விளையாடலாம், விபச்சாரம் பண்ணலாம், தேவையானதெல்லாம் சாப்பிடலாம். ஆனா அது துறைமுகத்துக்கு போவாது. அது எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போகும், போயிட்டு எங்கண்டு கிளம்பிச்சோ அங்கதான் திரும்ப வரும். வியாபார கப்பல் எங்க இருந்து கிளம்பிச்சோ அங்கதான் திரும்ப வரும். விசுவாச கப்பல் மட்டும் தெய்வ ராஜ்யம் வரப்போம், தெய்வ ராஜ்யம் வரப்போம். பாத்தீங்களா நமக்கு எத்தனை ஆப்ஷன் பாருங்க. நம்ம ஏற்கனவே சமுத்திரத்தில் கடந்தாலும் கப்பல்ல ஏறணும், சமுத்திரத்தில் கடந்தாலும் கப்பல்ல ஏறணும். இல்ல நாம் வேற கப்பல்ல தவறான கப்பல்ல ஏறினாலும் இந்த கப்பல்ல. ஏன்னா சொகுசு கப்பல்கள் சமுத்திரத்தில் கிடக்கு, பிசினஸ் கப்பல்கள் சமுத்திரத்தில் கிடக்கு, துறைமுகத்துக்கு போற கப்பலும் சமுத்திரத்தில் கிடக்கு.
வண்டி ஏறி மாறி உட்கார்ந்து, வண்டி ஏறி மாறியா மாறி ஏறியா எந்துவா வண்டி மாறி ஏறி உட்கார்த்தானே, வண்டி மாறி ஏறி உட்கார்ந்துட்டு ஊக்கமா ஜோம் பண்ணாலும் மார்த்தானது போகாது. ஏன்னா ஏறினப்போவே மாறி ஏறி இருக்கு. இன்னும் என்ன பண்ணணும்? அடுத்த ஜங்ஷன்ல எவ்வளவு சீக்கிரம் இறங்க முடியுமோ இறங்கி போர்டு பார்த்து ஏறணும். அல்லாம கப்பலுக்குள்ள இருந்து ஓக்கமா ஜெபிக்கிறேன், டிரைவருடைய மனசை தொடுவீராக, அவனுடைய ஐயோ ஐயோ அவனுடைய இருதயத்தை அசைப்பீராக, அவனுடைய உள்ளத்துல ஒரு ஏவுதலை கொடுமை ஆண்டவரே. அவனுக்கு உள்ளத்துல ஏற்கனவே ஒரு ஏவுதல், அதுதான் போர்டு முன்ன வச்சிருக்கு. சரியான கப்பல்ல ஏறி உட்கார்ந்தா ஊக்கமா போராடண்டா. லைட்டா ரெஸ்ட் எடுத்தாலும் ஒரு மாதிரி முறைச்சு முறைச்சு பார்க்கணும். என்ன லைட்டா ரெஸ்ட் எடுத்தாலும் கரெக்டா என்ன செய்யும்? போய் சேரும். வியாபார கப்பல்ல ஏறி உட்கார்ந்து இருந்தா உடனே விசுவாச கப்பல்ல ஏறணும். சுகபோக கப்பல்லையோ சொகுசு கப்பல்ல ஏறி உட்கார்ந்து இருந்தா ஒரு ஆயுசு தான் உண்டு. உடனே விசுவாச கப்பல்ல ஏறிக்கிடணும். ஏன்னா சிலது மோதும், சிலது உடையும், சிலது சிதறும், சிலது பின்வாங்கும். இது துறைமுகத்தை அடையும். ஹல்லேலூயா! கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இது துறைமுகத்தை அடையும். சரி, இன்னும் அந்த பகுதியில கொஞ்சம் பிரச்சனை உண்டு. ஏன் கயரை அறுத்து விட சொன்னாரு? எல்லாரும் அந்த வசனத்தை கொஞ்சம் கூர்மையா பாருங்க. எல்லாரும் கூர்மையா பார்க்கணும். என்ன 9:30 மணிக்கு பிறகு என்ன கூர்மையா பார்க்கணும் இல்ல? கூர்மையா பாருங்க. முப்பத்தொன்னாம் வசனத்தை வாசிங்க. அது யாரானாலும் கூட்டம் முடிஞ்சு ஒரு செகண்ட் தரணும். என்ன சவுண்டு கிளியரா இங்க வர வந்து, எங்க இருந்தாதான் தப்பி பிழைப்பீர்கள்? கப்பல்ல இருந்தால் தப்பி பிழைப்பீர்கள், கப்பல்ல இராவிட்டால் தப்பி பிழைக்க மாட்டீர்கள். எல்லா இடத்திலையும் கொஞ்சம் வில்லமா இருப்பணும். எந்த ஸ்தாபனத்தை பாருங்க 5-6 வில்லமாறு இருப்பணும். எந்த சபையை பாருங்க 5-6 வில்லமாறு, எந்த ஊரை பாருங்க 5-6 வில்லமாறு இருப்பணும். அது என்னத்துக்கு? அவைய இருந்தாதான் நம்ம போராடி ஜோம் பண்ணுவோம். இப்போ பவுல் சொல்றாரு, கப்பல்ல இருந்தா உயிருக்கு பாதுகாப்பு. கப்பல்ல இருந்தா உயிருக்கு பாதுகாப்பு. என்ன ஆச்சு தெரியுமா? கப்பலுக்கு சைடுல ஒரு போட்டு கட்டி தூக்கி போட்டிருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ்? கப்பலுக்கு சைடுல ஒரு போட்டு கட்டி தூக்கி போட்டிருக்கு. 5-6 வில்லமாரி என்ன பிளான் போட்டிருந்து தெரியுமா? நமக்கு நைஸா போட் எடுத்துட்டு தப்புவோம், போட் எடுத்துட்டு தப்புவோம். அவர்கள் போட்டை எடுக்க எத்தனிக்கையில் எங்க இருந்தா மட்டும்தான் பாதுகாப்பு? கப்பல்ல இருந்தாதான் பாதுகாப்பு. இவன் போட் எடுத்துட்டு போன, நான் கேட்கிறேன், சூறாவளியில கப்பலை இந்த பாடுபடுதுன்னா போட்டு பேப்பர் போட்டு உண்டாக்கி வச்சுட்டு ஊக்கமா ஜபம். கூட்டம் முடிஞ்சோ? இந்த இடையில என்ன ஒரு முறப்பு? என்ன உண்டாக்கி வச்சுட்டு? பேப்பர் போட்டு உண்டாக்கி வச்சுட்டு ஊக்கமா ஜபம். நான் முடிக்கிறேன். என்ன அடையாளங்கள் வெளிப்பட்டா உடனே முடிக்கணும். கவனிங்க, இவங்க போட் எடுத்துட்டு கிளம்புனா கண்டிப்பா என்ன பண்ணணும்? செத்து போகணும்.
இவங்க உயிரோட இருக்கணுங்கிற நலன் கருதி பவுல் போர் வீரனை பார்த்து சொல்றாரு, அந்த கயறுகளை அறுத்துவிடு. அப்படின்னா ஒரு ஆள் கூட அழிந்து போவது ஆண்டவர் விரும்பல்ல. ஒரு ஆள் கூட கட்டு போவது ஆண்டவர் விரும்பல்ல. ஒரு ஆள் ஆத்மா கூட ஆதாயம் இல்லாமல் போவது ஆண்டவர் விரும்பல்ல. அதனால பவுல் சொல்றாரு, அந்த கயறுகளை அறுத்து விடு. இப்ப கப்பலுக்கு சைடுல கட்டி தூக்கிட்டு இருக்க போட்டுக்கு கயற அறுத்து போட்டை சமுத்திரத்துல தள்ளினா இவங்க எங்க இருந்துதான் ஆகணும்? பாத்தீங்களா அருமையான தேவ பிள்ளைகளே, சில நேரம் நம்மளை ரட்சிப்புல உட்கார வைக்க வேண்டி சைடு சப்போர்ட் எல்லாம் தெய்வம் வெட்டி தள்ளினாரு. ஐயோ, சொந்தம் பந்த உறவு சப்பு சவுறு எல்லாம் அறுத்து தள்ளினாரு. என்னத்துக்கு தெரியுமா? நீ போட்டுல இருக்கு, நீ கப்பல்ல இருக்கணும். பலதையும் அறுத்து விட்டாச்சு, கப்பல்ல இருக்கணும். கண்டிப்பா அறுத்து தள்ள வேண்டிய 5 கயறுகளை சொல்றேன். அதுதான் என்னுடைய பிரசங்கத்தின் முடிவு. 1, எல்லாவித பயத்தின் கயறையும் அறுத்து தள்ளணும். என்ன? எல்லாவித பயம். அது எதிர்கால பயமோ, ஆரோக்கிய பயமோ, பண பயமோ, சரீர பயமோ, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எல்லா பயத்துக்கும் நீங்கள் ஆக்கிவிட்டார். எல்லா பயத்தின் கயறையும் அறுத்து தள்ளணும். Cut every rope of fear. 2, எல்லா சந்தேகத்தின் கயிறையும் அறுத்து தள்ளணும். 1, எல்லா பயத்தின் கயிறையும் அறுத்து தள்ளணும். 2, அது எந்த வகையா இருந்தாலும் சரி, புருஷனுக்கு மனைவியை பற்றின சந்தேகமா இருந்தாலும் சரி, மனைவிக்கு புருஷனை பற்றின சந்தேகமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்டா எல்லாவித சந்தேகத்தின் கயிறையும் அறுத்து தள்ளணும். 3, ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுக்கிற எந்த கயிறையும் அறுத்து தள்ளணும். 1, எல்லாவித பயத்தை விட்டு. 2, எல்லாவித சந்தேகத்தை விட்டு. 3, ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுக்கிற எல்லா கயரை விட்டு. 4, சகல அசுத்தத்தை விட்டு. 5, இதோட நான் முடிக்கிறேன். பெண்ணுக்கு இழுக்க வாய்ப்புள்ள எல்லாம். രാത്രി മൊത്തം ഉക്കാந்து അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. കാറ്റിലെയും കടലിലെയും. നേരം വെളുത്തപ്പதான் தெரியுது போட்டுக்கு கயற அவுக்காதே யாரு இருந்து தொலைஞ்சிருக்குன்னு சுற்றி சுற்றி ஓடி இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்ன பாட்டு, என்ன துதி, என்ன கிருபை. கயற வெட்டிட்டு இல்ல. நேரம் எடுத்தப்பதான் தெரியுது கர்த்தர் ஸ்தோத்திரம் கிருபையினால நின்ற இடத்துல நிக்கிறேன். Why brother? I forgot to cut the rope. கயற வெட்டினாதான் பயணமே தொடங்கும். சொல்லுங்க, எல்லாவித சந்தேகம். மெதுவா மெதுவா மெதுவா. சாத்தான் கேட்டுட்டு பிரச்சனைக்கு வர போறான். பதுக்க சொல்லுங்க, எல்லாவித சந்தேகம், எல்லாவித பயம், ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுக்கிற எல்லாம், சகல அசுத்தம், பின்னுக்கு இருக்கிற எல்லாம் வெட்டி தள்ளிட்டு கிளம்புவோமா? வெட்டி தள்ளிட்டு கிளம்புவோமா? கவனிங்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன கவனிக்கணும். என்ன, கப்பல் சைடில் வந்த உடனே ஒரு கயரை கப்பல் எடுத்து கரையில் குற்றி அடித்து அந்த கயரை கட்டி விடுவோம். கப்பல் அங்கே கிடக்கும். ஏற வேண்டியவங்க ஏறிக்கிடலாம், சரக்க உள்ள தள்ள வேண்டியவங்க
சரக்கு ஷிப் கார்கோயோ சப்போ எல்லாம் உள்ள தள்ளலாம். எது வர தெரியுமா? எது வர தெரியுமா? அந்த கயറുണ്ട് இல்லையா, அந்த கயற குറ്റിயிலுണ്ട് ഉരുവനും. அந்த கயற குற்றியிலுണ്ട് ഉരുവനാ പിന്നെ കപ്പൽ പോവും. இன்ஜின் ஸ்டார்ட், கப்பலை குற்றியிலுണ്ട് உருவியாச்சு போகுது. கவனிங்க, அந்த கப்பலை குற்றியிலுണ്ട് உருவனும் இல்லையா? யூ see me? கப்பலை குற்றியிலுണ്ട് உருவனும் இல்லையா? அதுக்கு பைபிள் வச்சிருக்க பேராக்கும் தேகத்தை விட்டு பிரிதல். தேகத்தை விட்டு பிரிஞ்சா அடுத்த நிமிஷம் நாடின துறைமுகம். நாடின துறைமுகம், நாடின துறைமுகம். எந்த நேரத்திலையும் எந்த வாழ்க்கையும் குற்றியிலுണ്ട് ஒரு உருவ வாய்ப்புண்டு. அடுத்த நிமிடம் நாடின துறைமுகம். அந்த நம்பிக்கை தேவ பிள்ளைகளுக்கு மட்டும், அந்த நம்பிக்கை தேவ பிள்ளைகளுக்கு மட்டும். அந்த நம்பிக்கை வருவதற்கு என்ன செய்யணும்? அந்த நம்பிக்கை வருவதற்கு ஒற்ற காரியம் செஞ்சா மதி. வசனத்தை கைக்கொள், வசனத்தை கைக்கொள், வசனத்தை கைக்கொள், கட்டளையை கைக்கொள். எழுமி நிற்போமா? கண்ணை மூடுவோமா? தெய்வத்தை ஆராதிப்போமா? அத்தனை பேரும் தேவ சமூகத்தில் எழுமி நில்லுங்க. கண்ணை மூடி கொஞ்ச நேரம் நாம் ஒருமித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். எல்லாரும் கண்ணை மூடணும், எல்லாரும் வாயை திறந்து தெய்வத்தை உயர்த்தணும். ஹல்லேலூயா. கண்ணை மூடுங்க, வாயை திறங்க. கிருபை 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 கிருபை. நல்ல கை தட்டி, நல்ல சத்தம் உயர்த்தி, நல்ல ஆவியில் நிரம்பி உடபலப சந்தாரியால்பனா அல் கந்தரபலபலபலபா ரி அந்தரபலபலபலபா உடபல் கபரபலபலபலபா ரி கந்தரபலபலபலபா அல் பந்தரபலபலபலபா. எல்லா சந்தேகத்தை அறுத்து விடு, எல்லா பயத்தை அறுத்து விடு, எல்லா அசுத்தத்தை அறுத்து விடு, எல்லாம் அறுத்து விடு. பின்னுக்கு இருக்கிற எல்லாம் அறுத்து விடு. ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுக்கிற எல்லாம் அது ஒரு கயறு, வெட்டி விடு. கிளம்பட்டு கிளம்பட்டு கிளம்பட்டு, கிருபை கிளம்பட்டு, அபிஷேகம் கிளம்பட்டு. நல்ல கை தட்டணும், நல்ல வாயை திறக்கணும். எல்லா பக்கத்திலும் தெய்வத்தினுடைய பிரசன்னம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சிலர் மேல அக்கினி வந்து விடுகிறது. சிலருக்கு முன்னேற வேண்டிய எந்திரத்தை ஆண்டவர் வைக்கிறாரு. சிலர் மேல புதிய அபிஷேகம். கூப்பிடுங்க கூப்பிடுங்க, கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. இனி சத்துரு ஒன்ன பெண்ணுக்கு இழுக்க முடியாது. உன் ஜெபம் முன்னேறுது, உன் கிருபை முன்னேறுது, உனக்குள்ள வச்சது முன்னேறுது. கண்ணை மூடி கை தட்டி பற்றி பிடிங்க. அங்க இங்க பார்க்காதுங்க, பற்றி பிடிங்க. ரபா ஷக்கதாரா ரி அந்தாரா அல் ஹந்தாரா உடா பாபா 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 ரி கபர பல பல பலபா அந்தூர பல பல பலபா. அங்கங்க வல்லம வல்லம வல்லம. உங்க கப்பல் புறப்படுது, உங்க கப்பல் புறப்படுது. ஒரு வெளிச்சத்தை நோக்கி, தேவ ராஜ்யத்தை நோக்கி. அவமானத்தை கீறி முன்னேறு, பலவீனத்தை கீறி முன்னேறு, அந்தகார கட்டுகளை கீறி முன்னேறு, சத்துருடைய திட்டங்களை கீறி முன்னேறு. கர்த்தரும் கூட வராரு. தேவ பிரசன்னம் உன்னை மூடுகிறது. இனி உங்க ஊழியத்தை எந்த கயரும் தடுக்க முடியாது. வெட்டி விடுகிறார். தரிசனத்தின் மேல விழுந்த கயறு எரியுது, ஜபத்தின் மேல விழுந்த கயறு எரியுது. நெருப்பு பட்ட நூலு போல, நெருப்பு பட்ட நூலு போல. 2 நிமிஷம் கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. சில பலவீனத்தின் ஆவிகள் வெட்டி எறியப்படுகிறது. சில பொல்லாத வல்லமைகள் வெட்டி எறியப்படுகிறது. அடிக்கடி தாக்குகிற சில ஆவிகள் வெட்டி எறியப்படுகிறது. கண்ணை மூடி பெற்றுக்கோ. கமந்தர கந்தர கல்மந்தநாதனா. நிக்கிற இடத்தை மறக்கணும். ஒரு நிமிஷம் நிக்கிற இடத்தை மறந்து கை தட்டணும். ஒரு நெருப்பு பிடிக்குது. கர்த்தருடைய ஆவி பலமா இறங்குது, பலமா.
ഊടകതന കടകതന കമകതന കടകത്തന അന്തൽ കമന പ്രൗഢപത്തനാദന. സിസ്റ്റർ ഉൻ മേലെ ഒരു അഭിഷേകം. ഇനി നീ ധൈര്യത്തോടെ വാഴപ്പോറ. സഹോദര ഉൻ മേലെ ഒരു പ്രസന്നം. ഇനി நீ கிழித்து முன்னேற போகிறாய். இனி எதுவும் தடுக்க முடியாது. இனி எதுவும் தடுக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன். சில பலவீன வல்லமைகள், சில தேவையில்லாத பயங்கள், சில தேவையில்லாத சந்தேகங்கள் வெட்டப்படுது வெட்டப்படுது. அசுத்த ஆவிகள் வெட்டி எறியப்படுது. கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. உடவ கபர கபர பலவா ரீவல் கபர கந்தர பலவா அல் கந்தர கந்தர கத்தரா ரீ அந்தர பந்தர பத்தரா. எங்கு அபிஷேகம்? பயங்கர அபிஷேகம், பயங்கர அபிஷேகம், பயங்கர அபிஷேகம். தைரியமா முன்னேறு. அந்த அலைகள் ஓடுது, அந்த பயங்கள் ஓடுது. தடுக்க முடியாத அபிஷேகம். தேவ தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். தேவ பிரசன்னம் ஊற்றப்படுகிறது. அடுத்த ஒரு ஆண்டுக்கு தேவையான அக்கினி, அடுத்த ஒரு ஆண்டுக்கு தேவையான கிருபை, அடுத்த ஒரு ஆண்டுக்கு தேவையான வல்லமை. கண்ணை மூடி பெற்றுக்கோ. கமனகதன கடகரகதன பிரௌಢபத்தநாதன உடந்தர கந்தல் கபரபலபா அந்தர பல சத்தர பலபா அல் பிரௌಢபரபலபலபலபா. കണ്ണ മൂടി ഒരു നിമിഷം വലത് കൈ ഉയർത്തി. എല്ലാവരും ഒരു നിമിഷം വലത് കൈ ഉയർത്തി. സിലുവയിൽ അറയുണ്ട്. ഇനി നാനല്ല യേശുവേ. സിലുവയിൽ അറയുണ്ട്. ഇനി നാനല്ല യേശുവേ. അവരിൻ മഹിമയേ எனது லட்சியமே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. ஓட்டத்தை ஜெயமோட நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமோட நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் தீர்மானத்தோட சோராது ஓடிடுவே. விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. என்ன கர்த்தர் கையில முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி பிடிங்க. எல்லா கையும் உயர்ந்தில்ல. பரம சுகம் காண்பே பரந்தேசம் அதில் சேர்வே. பரம சுகம் காண்பே. எல்லாம் பயங்கர பிரசன்ன அதில் சேர்வே. ரட்சகர் வெளிச்சமே. ராப்பகல் இல்லையே.
രക്ഷക വെളിച്ചമേ പരലോകമേ എൻ സ്വന്തമേ என்று காண்பேனோ